சிலரோட வாழ்க்கை ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தேடுற ஒரு பயணமா அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒருத்தரோட ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன பையன் சாகாமலே சாவ எப்படி ஜெயிக்க முடியும்? கேக்குறக்கே முடியாம மாதிரி இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படி ஒரு அசாதாரணமான கதையதான். அந்த ஒரே ஒரு நிகழ்வுல அவர் 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய ஞானிகள்ல ஒருத்தரா ஆனாரு. நம்ம கதை ஒரு ஞானியோட ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா 1879ல தென்னிந்தியாவுல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த வெங்கட்ராமன் ஒரு பையன் கிட்ட இருந்து தான் தொடங்குது. மேலோட்டமா பார்த்தா வெங்கட்ராமன் ஒரு சாதாரணமான நல்ல திடகாத்திரமான பையன்தான். ஆனா அவங்க குடும்பத்துல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒருத்தர் உலகத்தையே துறந்து சந்நியாசியா போயிடுவாங்கன்னு ஒரு சாபம் மாதிரி ஒரு நம்பிக்கை. அவரோட 16வது வயசுல வாழ்க்கையவே மாத்தி போட்ட 2 விஷயம் நடந்துச்சு. முதல்ல ஒரு உறவினர் அவர் அதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லாத ஒரு பேரைச் சொன்னார். அருணாச்சலா. அந்த பேர் ஏதோ ஒரு மந்திர மாதிரி ஒரு மர்மமான ஆழமான சக்தியோட அவரை ஈர்த்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே 1896ல ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய அவரோட வாழ்க்கையே அடியோட மாத்தின ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு தாங்க முடியாத மரண பயம் அவரை பிடிச்சுக்குச்சு. அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாரு. ஆனா அந்த உணர்வு கட்டுக்கடங்காம இருந்துச்சு. ஆனா அவர் பயப்படல, உதவிக்கு கத்தல. அதுக்கு பதிலா ஒரு விஞ்ஞானி மாதிரி மரணம்னா என்னன்னா அவரே ஆராய்ஞ்சு பார்க்க முடிவு செஞ்சாரு. அவர் ஒரு பிண மாதிரி தரையில படுத்துக்கிட்டாரு. மூச்சையெல்லாம் அடக்கி சாகிறது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தாரு. கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை தனக்குத்தானே கேட்டுக்கிட்டாரு. சரி, இப்போ இந்த உடம்பு செத்து போச்சு, நான் செத்துட்டேனா? அந்த ஒரு கணத்துல அவருக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைச்சது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ அறிவுபூர்வமான யோசனை இல்ல. இது ஒரு நேரடியான உயிருள்ள அனுபவம். அந்த அனுபவம் மரண பயத்தை அவரோட வாழ்க்கையிலிருந்து மொத்தமா அழிச்சிடுச்சு. இந்த பெரிய உள்மன புரட்சிக்கு அப்புறம் வெளி உலகத்து மேல இருந்த ஈர்ப்பெல்லாம் போயிடுச்சு. ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப வாழ்க்கை எல்லாமே ரொம்ப அற்பமா தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவரோட அண்ணன் இவர் எப்பவும் தியானம் பண்றத பார்த்து எரிச்சலாகி, இவனை போன்ற ஒருவனுக்கு இதெல்லாம் எதற்குன்னு கேலியா கேட்டார். அந்த வார்த்தைகள்ல இருந்த உண்மையை உணர்ந்த வெங்கட்ராமன் வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அருணாச்சலாவோட அழைப்பு இனிமே தவிர்க்க முடியாததா இருந்துச்சு. யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு கிளம்பிட்டாரு. பயணத்துக்கு 3 ரூபாய் மட்டும் எடுத்துக்கிட்டு கையெழுத்து போடாத ஒரு சின்ன கடிதத்தை மட்டும் வச்சுட்டு போனாரு. இது மூலமா தன்னோட பழைய வாழ்க்கை, பழைய உறவுகள் எல்லாத்தையுமே அவர் துண்டிச்சுக்கிட்டாரு. அந்த பயணம் ரொம்ப சின்னதுதான், ஆனா ரொம்ப கடினமா இருந்துச்சு. இது அவரோட பழைய உலகத்திலிருந்து யாருக்குமே தெரியாத ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழையிற ஒரு நுழைவாயில் மாதிரி இருந்துச்சு. அவர் நேரா பெரிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு போனாரு. ஆனா அவரோட பயணம் இன்னும் முடியல. அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை இனிமேதான் வரப்போகுது. ஒரு மாணவன், ஒரு மகன், ஒரு தம்பின்ற தன்னோட பழைய அடையாளத்தோட ஒவ்வொரு துண்டையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி எறிஞ்சாரு. வெங்கட்ராமன்கிற ஒருத்த கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு இருந்தான். முழுமையான தனிமையை தேடி அந்த கோவில்ல பாதாள லிங்கம்னு சொல்ற ஒரு இருட்டான பாதாள அறைக்குள்ள இறங்கினாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில முக்கியமான திருப்புமுனை. அங்கதான் அவர் எந்த தொந்தரவும் இல்லாம தியானம் பண்ண முடியும். பல வாரங்களுக்கு அவர் அந்த பாதாள அறையில ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு. எந்த அளவுக்குன்னா, பூச்சிகள்லாம் அவர் உடம்ப கடிச்சு சாப்பிட்டது கூட அவருக்கு தெரியல. சின்ன பசங்க கல்லெடுத்து அடிச்சது கூட அவர் உணரல. அந்த அளவுக்கு அவர் தன்னோட உடம்புல இருந்து முழுமையா விலகி இருந்தாரு. ஒருவேளை அங்கிருந்த பக்தர்கள் இவர் ஒரு சாதாரண பையன் இல்லைன்னு புரிஞ்சுக்காம இருந்திருந்தா அவர் அந்த பாதாள அறையிலேயே இருந்திருக்க கூடும். அவரை அந்த பாதாள அறையிலிருந்து வெளியே தூக்கிட்டு வந்தாங்க. அப்பவும் அவரு தியானத்துல தான் இருந்தாரு. அவரோட உடம்பு செதஞ்சு போயிருந்துச்சு. ஆனா அவரோட ஆன்மா அமைதியா இருந்துச்சு. காயத்தையெல்லாம் சுத்தம் செய்யும்போதுதான் அவரோட சோதனை எவ்ளோ கடுமையா இருந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் அவர் அமைதியாவே இருந்தாரு. வீட்டை விட்டு போன அந்த பையன் இப்போ இல்ல. அவனுக்கு பதிலா ஒரு மௌனமான இளம் ஞானி இருந்தாரு. மக்கள் அவரை பிராமண சுவாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வெறும் 16 வயசுல பல பேர் வாழ்க்கை முழுக்க தேடுற ஒரு ஆன்மீக மாற்றத்தை அவர் அடைஞ்சிட்டாரு. பிற்காலத்துல உலகமே அவரை ரமண மகரிஷின்னு தெரிஞ்சுக்கிட்டது. அவரோட முக்கியமான போதனை என்ன தெரியுமா? அன்னிக்கு அவரோட ரூம்ல அவர் கண்டுபிடிச்ச அதே வழிமுறைதான். அதாவது, நான் யார்னு கேக்குற எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான சுய விசாரணை பயிற்சி.
ரமணரோட வாழ்க்கை நான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட சக்திக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவரே கேட்ட மாதிரி நீங்களும் அதே கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க.